வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 16. கடவுள் இருக்கிறார். சற்று நேரம் அந்த அறையில் நிசப்தம் நிறைந்திருந்தது. அந்த நிசப்தம் ஏதோ விபரீதமான ஒரு நாடகத்துக்கு அஸ்திவாரம் என்ற காரணத்தால் வெளியில் ஆகாசத்தில் இருந்த தாரகைகள் கூட கண்களை சிமிட்டிக்கொண்டு ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தன. பல்தேவின் குடிவெறியில் பாதிக்கு மேல் கலைந்து விட்டது. அவன் சித்ராவை பார்த்த பார்வையிலிருந்து அவன் மூளை எதையோ தீவிரமாக யோசிக்கிறது என்பதை அஜித் சந்திரன் தெரிந்து கொண்டான். பல்தேவுக்கு பின்னால் விளக்கு வெளிச்சம் படாத மூலையில் அஜித் சந்திரன் நின்று கொண்டிருந்ததனால் சித்ரா அவனை பார்க்கவில்லை. தனக்கு எதிரில் பயங்கரமாக நின்று கொண்டிருந்த பல்தேவியே பிரமித்து பார்த்தாள். சித்ரா தேவி மூலஸ்தானபுரத்தை நோக்கி ஏன் வந்தாள்? அவளும் தோரமானாவுக்கு பயந்து தப்பி ஓடுகிறாளா? வண்டியில் இவளுடன் கூட வந்திருப்பவன் யார் என்ற கேள்விகளில் அஜித் சந்திரனின் மனம் லயித்திருந்தது. மூவருக்கும் யோசனையால் ஏற்பட்ட மௌனத்தை பல்தேவ் முதலில் கலைத்தான். சித்ரா, பயப்படாதே. நான் உன் குடிகளில் ஒருவன். மலைவாசல் பிராந்தியத்தில் இருந்த வெள்ளவர் வம்சத்தை சேர்ந்தவன். நல்ல வேளையாக யாரிடமும் பிடிபடாமல் என்னிடம் பிடிபட்டாய் என்றான் பல்தேவ். சித்ரா அவன் வார்த்தைகளை தவறாக அர்த்தம் செய்து கொண்டாள். அவள் கண்களில் அதுவரை காணப்பட்ட கோபமும் சிறிது தணிந்தது. ஐயா, இதன் பாக்கியம். வண்டியில் கூட வந்திருப்பவன் என் தம்பிதான். எங்கள் இருவரையும் எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன். தோரமானாவிடம் நாங்கள் சிக்கினால் என்ன நேரிடும் என்று சொல்ல முடியாது என்றாள் சித்ரா தேவி. தோரமானாவிடம் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை சித்ரா. உனக்கு இருக்கும் அழகுக்கு எந்த இடத்திலும் நீ சுகமாயிருக்கலாம். பணத்தை பற்றி கவலைப்படாதே. அதை சம்பாதிக்கும் வழி எனக்கு தெரியும். உனக்கு பணம் நான் தருகிறேன். என் இஷ்டத்திற்கு மட்டும் வழிவிடு என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கினான் பல்தேவ். சித்ரா சற்று பின்னால் நகர்ந்தாள். அவன் சொன்ன சொற்களிலும் பேசிய மாதிரியிலும் கபடமும் கெட்ட எண்ணமும் பூரணமாக இருந்ததை சித்ரா கவனித்தாள். அவள் கண்களில் கோபம் போய் பயம் தெரிந்தது. ஐயா, அவளையான ஒரு பெண்ணிடம் இப்படி பேசுவது நியாயமா? பெண்ணை கௌரவிக்க வேண்டியது வீரர்கள் கடமை அல்லவா? பல்தேவ் கட்டடமே அதிரும்படி சிரித்தான். ஹிந்து ஸ்திரீகளிடம் ஹீனர்கள் இந்த கடமையை என்றாவது கையாண்டதுண்டா சித்ரா என்று கோபம் லேசாக தொனித்த குரலில் கேட்டான் பல்தேவ். யாரோ செய்த குற்றத்துக்காக யார் மேலோ பழி வாங்க முயல்வதுதான் நீ கற்றுக்கொண்ட தர்மமா என்று சித்ரா கேட்டாள். பல்தேவ் அவளை உற்று பார்த்து கொண்டே சொன்னான். சித்ரா, என்னை சரியாக பார். நான் யார் என்று தெரிகிறதா? உனக்கு தெரியாதிருக்கலாம், ஆனால் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பாய். ஏனென்றால் என் பெயர் மலைவாசலில் பிரசித்தம். எப்படி பிரசித்தம் என்று கேட்கிறாயா? மணநாளென்று மனைவியை கோட்டை விட்டவன் என்று பிரசித்தம். ஆனால் உனக்கு தெரிய நியாயமில்லை. நீ எஜமான் பெண். மனைவிமார்களை ஏனர்களிடம் பறிகொடுக்கும் ஹிந்து கணவன்களின் பெயர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை. ஆனால் கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் பெயரையாவது தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். காமினி என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறாயா? சித்ராவின் முகத்தில் அச்சம் அதிகமாக படர்ந்தது. பல்தேவ் பார்வையும் பேச்சும் மனிதன் வெறியின் உச்சத்தை அடைந்த நிலையையே காட்டின. நடுங்கும் குரலில் காமினி என்று உச்சரித்தாள். ஆம், காமினிதான். கல்யாண நாளன்று உன் அப்பன் தூக்கி கொண்டு போன அதே காமினிதான். உன் முன் தற்சமயம் இருப்பவன் அந்த காமினியின் புருஷன் பல்தேவ் தான். சித்ரா, கண்டிப்பாய் கடவுள் இருக்கிறார் என்றான் பல்தேவ். அதை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டாயா? ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சித்ரா அந்த கேள்வியை கேட்டாள். ஆனால் அந்த கேள்வி பல்தேவின் வெறிக்கு சரியான தூண்டுகோலாய் இருந்தது. ஆமாம் சித்ரா, இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். கடவுள் இல்லை என்று நான் தீர்த்து கட்டி வெகு நாள் ஆகிறது. அன்று மலைவாசலில் என் வாழ்க்கை நாசமான பிறகு கடவுளை பற்றிய நம்பிக்கையை இழந்து விட்டேன். எந்த குற்றமும் செய்யாத என் மனைவியை தூக்கி சென்ற அடிலனை ராஜபோகத்திலும் மனைவியை பறிகொடுத்த என்னை அடிமைத்தனத்திலும் ஆழ்த்தியவன் கடவுள் அல்ல. கடவுளாய் இருந்தாலும் அவன் அக்கிரமக்காரர்களின் கையால் என்று விளக்கிவிட்டேன். ஆனால் நான் நினைத்ததெல்லாம் எவ்வளவு பிசகென்று இன்று உணர்ந்து கொண்டேன். கடவுள் இருக்கிறார். நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் அவர் இருப்பிடம் என்பதை இன்று பூரணமாக நம்புகிறேன். இல்லாவிட்டால் என் மனைவியை எவன் தூக்கி சென்றானோ அவன் பெண்ணை என்னிடம் ஒப்படைப்பாரா என்றான் பல்தேவ். அவன் உதடுகள் உணர்ச்சி மிகுதியால் துடித்தன. இருட்டில் மூளையில் மறைந்து நின்ற அஜித் சந்திரன் பல்தேவின் வார்த்தைகளில் எத்தனை உண்மை இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தான். அன்று காமினி இருந்த நிலையில் இன்று சித்ரா இருக்கிறாள். அன்று அடிலன் எதையும் செய்யக்கூடிய சக்தியையும் அந்தஸ்தையும் பெற்றிருந்தான். இந்த இடத்தில் பல்தேவ் தான் எஜமான். அவன் செய்யும் எதையும் தடை செய்ய யாராலும் முடியாது. பல்தேவ் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் கடவுள் என்ன முடிவுக்காக இங்கு சித்ராவை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பல்தேவ் எப்படி தீர்மானிக்க முடியும்? இந்த நினைப்புகளில் இருந்த உபாத்தியாயனை இடையே நிகழ்ந்த சம்பவம் இந்த உலகத்துக்கு இழுத்து வந்தது.
உணர்ச்சியால் மெய்மறந்திருந்த பல்தேவின் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்த சித்ரா அவன் வயிற்றுக்கு நேராக சட்டையில் செருகி வைத்திருந்த உடைவாளை கையில் எடுத்துக்கொண்டாள். அத்துடன் பல்தேவ் தொடர அறையை சுற்றி பின்னடைந்து கொண்டே பேசினாள். அடை பல்தேவ், இப்பொழுது புரிந்து கொண்டாயா? கடவுள் உனக்கு மட்டுமில்லை, எனக்கும் உண்டு என்பதை. நான் உன் கையில் சிக்குவேன் என்று மட்டும் நினைக்காதே. அதைவிட இந்த கத்தியை என் மார்பில் செருகிக் கொள்வேன். கிட்ட வராதே, எட்ட நில் என்று சொன்னாள். பல்தேவ் அவள் பேச்சை கவனிக்கவில்லை. அவள் சஞ்சாரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மஞ்சத்துக்கரையில் அவள் வந்ததும் தன் காலால் மஞ்சத்தை சற்று இடறினான். சித்ராதேவியின் காலில் மஞ்சம் சாய்ந்தது. அடுத்த நிமிடம் பல்தேவ் அவள் மீது பாய்ந்து கத்தியிருந்த கையை மணிக்கட்டுக்கரையில் இறுக பிடித்து கையில் இருந்த கத்தி கீழே விழ உதறினான். விழுந்த கத்தியை கார் செருப்பால் உதைத்து அறையின் மூலையில் தள்ளினான். அறை நடுவில் நின்று கொண்டு அவள் கையை பிடித்தவாறே பல்தேவ் சொன்னான். சித்ராதேவி, கடவுள் என் பக்கம்தான் இருக்கிறார். உண்மையில் உன் தகப்பனால் வாழ்க்கை அழியப்பெற்றவன் நான் தான். சித்ராவின் கண்களில் நீர் சுரந்தது. அடப்பாவி, ஈவிரக்கமில்லையா? ஒரு பெண் தவிக்கிறாளே தெரியவில்லையா? இத்தனைக்கு உன் மனதில் கருணை சுரக்கவில்லையா என்று விக்கி விக்கி சொன்னாள். என் மனைவி இதைவிட கதறினாளே. உன் தகப்பன் கேட்டானா? நான் அவன் காலை பிடித்து கெஞ்சினேனே. காலை உதைத்து தள்ளினான். நீ அந்த சமயத்தில் பார்த்திருந்தால் தெரியும். ஆனால் அப்பொழுது நீ இல்லை. நானும் என் மனைவியும் மாத்திரமா உங்களால் சீரழிந்தோம். என் மனைவி மானத்தை காக்க வந்த இந்த உபாத்தியாயனை சாட்டையால் அடித்து உன் தகப்பன் கொன்றே விட்டானே. அத்தனைக்கும் இன்று பரிகாரம் கிடைக்கப் போகிறது என்றான் பல்தேவ். அப்பொழுதுதான் இருளில் இன்னொரு உருவம் நிற்பதை சித்ரா கவனித்தாள். அறையின் இருட்டை விட்டு மெல்ல ஜன்னல் அருகில் வெளிச்சத்துக்கு வந்தான் அஜித் சந்திரன். உபாத்தியாயனை கண்டதும் சித்ராவின் கண்களில் சற்று நம்பிக்கை உதயமாயிற்று. பல்தேவ், உபாத்தியாயரை என் தகப்பனார் கசையால் அடித்தது உண்மைதான். ஆனால் அவர் உயிரை நான் காப்பாற்றினேன். வேண்டுமானால் கேட்டுப்பார். என்னை காக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி உபாத்தியாயனை நோக்கி பரிதாபமான பார்வையொன்றை வீசினாள். பல்தேவும் உபாத்தியாயனை நோக்கி திரும்பினான். உபாத்தியாயன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியையும் காணோம். அழகிய கற்சேலை போல் இருந்தது முகம். அவன் உதடுகள் மட்டும் திறந்து சித்ராவுக்கு பதில் சொல்லின. என் உயிரை காத்ததற்கு பதில் உன் மாளிகை நந்தவனத்தில் உன் தம்பியின் உயிரை யாசித்தாய். அதை கொடுத்தேன். அத்துடன் அந்த பழைய கடன் தீர்ந்து விட்டது. ஆகையால் என்னிடம் உதவியை எதிர்பார்க்காதே. பல்தேவிடமே உன் பிரார்த்தனைகளை செலுத்து. இங்கு அவன்தான் தலைவன் என்றான். குரூரமான இந்த வார்த்தைகளால் அதிர்ச்சி அடைந்தாள் சித்ரா. எப்படியும் தப்ப வழியில்லை என்பதை பூரணமாக தெரிந்து கொண்டாள். நீ ஒரு புருஷனா? நீ ஒரு வீரனா? உண்மையில் எத்தனை அன்பு வைத்தேன். அட பதறே, என் எதிரில் இருக்க உனக்கு வெட்கமா இல்லையா என்று கர்ஜித்தாள். பல்தேவ் அவள் கையை பிடித்து பலவந்தமாக தனக்காக இழுத்தான். அவள் அழகிய உடலை பார்த்தான். சித்ரா பின்னடைந்தாள். அட வாடி என்று கிட்டை இழுத்து தழுவ முயன்றான். அவன் கைகள் அவளை சுற்றி 2 சர்ப்பங்களைப் போல் சென்றன. திடீரென அவன் பிடியிலிருந்து திமிரிக் கொண்ட சித்ரா கேசம் குலைந்து தொங்க ஓடி பாத்தியாயரே என்று கூச்சலிட்டாள். அதெல்லாம் பழிக்காதடி அடிலன் மகளே. உபாத்தியாயருக்கு எது நியாயம் என்று தெரியும். வீணாக கத்தாதே, வாயப்படி என்று சொல்லிக்கொண்டே பல்தேவ் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் அப்பொழுது நடந்தது. அவளை தூக்க சென்ற பல்தேவ் 2வது அடி எடுத்து வைக்கும் முன் சிறிது தள்ளாடினான். பிறகு பூமியில் குப்புற விழுந்தான். சித்ரா திகிலுடன் பார்த்தாள். முன்னைப் போலவே உணர்ச்சி ஏதுமில்லாத முகத்துடன் கையில் ஓங்கி பிடித்திருந்த வெண்கல குத்து விளக்குடன் உபாத்தியாயன் நின்று கொண்டிருந்தான். பல்தேவ் தலையிலிருந்து இரத்தம் ஆறாக பெருகி கொண்டிருந்தது. சித்ரா ஏதோ பேச வாயெடுத்தாள். பேச்சிருக்கட்டும், கதவை சாத்தி சீக்கிரம் தாளிடு என்றான் உபாத்தியாயன்.